வாச்சு வைடல் பாப்பா இவ்வளவு நாள் விஸ்வநாதன் சமாளிச்சேன். இப்ப இடையில உங்க அப்பா வந்து போட்டா ரெண்டு பேரும் என்னால சமாளிக்க முடியல. நீ என்ன சொல்லி கூட்டு வந்த? அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண வரைக்கும் இந்த வீட்டுல நடிக்க சொன்னேன், நடிச்சேன். இப்பதான் அந்த பொண்ணு லவ் பண்ணதுல போய் உண்மையை சொல்லிட்டு. அண்ணா உங்களை கொலை பண்ண வந்தவங்களை கண்டுபிடிக்க வேண்டாமா? எது என்ன கொலை பண்ண வந்தானா? ஒன்ன. ஓ ஆமா ஆமா, அவனை நீ கண்டுபிடிக்கிறக்குள்ள இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சு கொன்னே போடுவானுங்க. நான் போறேன்ப்பா. அப்போ இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நிம்மதியா சுவார்த்திக்க முடியலப்பா. நான் போறேன்ப்பா. ஆதி கிணத்து ரெண்டு பேரும் தாண்டிட்டோம். மீதி கிணத்து நீ ஒருத்த மட்டும் தாண்டு. நான் இங்கிருந்து போயிடுறேன். உங்களுக்கு தம்பி மாதிரி இருக்கிற உன் பையன் ஏன் ஊரை விட்டு ஓடி வந்தா இப்ப தாண்டா தெரியுது. உனக்கு தொப்ப தாண்டா ஜாஸ்தி, மூளை கம்மி. ஊட்டியில ஆக்சிஜன் கம்மி இல்ல, ஓடுனா பிரச்சனை நான் செத்து போயிட மாட்டேனா? மெட்ராஸ் மாதிரி பிளைன்ல ஓடலாம்டா. ஹில் ஸ்டேஷன் எல்லாம் நடக்க ஓட கூடாது. வாய முறை ஓல்டு மேன் தம்பி சைட். ஆஹா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் early morning jogging எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முதல்ல அந்த மிலிட்டரி வெறிய ஊரை விட்டு துரத்தணும். யார் எங்க அப்பனையா? உங்க அப்பாவா? உங்க அப்பனோட ஃப்ரெண்டியான்னு கேட்டேன். இந்த குளிர்ல நாக்கு வரைச்சுக்கிட்டு மடங்க மாட்டேங்குது. அங்க வா. அம்மா என்ன உட்கார்ந்துட்டீங்க? இந்த குளிர்ல நம்மால ஜாக்கிங் வர முடியாது. இது ஒரு குளிரா? என்ன இது குளிராவா? உனக்கெல்லாம் வெறும் பனி பத்தாது, பனி புயலே அடிச்சாதான் நீ எல்லாம் சாய்வ. அட உடே இன்னும் 100 அடி ஓடுன எனக்கு சங்குதான். bloody old man. you know one thing, நான் ஆர்மில இருக்கிறப்போ காஷ்மீர் பார்டர்ல விடிங்க 4 மணிக்கு ஜாக்கிங் போவேன். பாகிஸ்தான்கார பாம்பு போட்டுருப்ப, பயத்துல இருந்து ஓடி இருப்ப. ஆமா, நீ என்னமோ பெரிய தியாகம் பண்றதுக்காக மிலிட்டரி சேர்ந்த மாதிரி பேசுற. ஒப்பங்கிட்ட அடி தாங்க முடியாம ஓடி போய் மிலிட்டரி சேர்ந்தவங்க நீ. ஆமா, நீ அங்க சார்ஜன் தானே? ஏன்டா பிரச்சனை கலங்க? வாட் பாஸ், என்னாச்சு? அவர் தள்ளி விட்டாரா? பாஸா சும்மா செல்லமா கேட்டா குட் மார்னிங். நீயேடா? ஏண்டா இந்த ஊட்டி குளிர்ல நாங்கெல்லாம் நுரையீரல் நடுக்கு நொங்கு நொங்குன்னு ஓடிட்டு இருக்கேன். உனக்கு சைக்கிளிங் கேக்குதா? எல்லாம் ஜாக்கிங் போறீங்க, நான் சைக்கிளிங் போறேன். எஸ் லிட்டில் ஃபார்வர்ட். ஐயோ போ, மேட்டுப்பாளையம் வரும். அங்க உருளைக்கிழங்கு லாரி நிக்கி, ஏறி ஓடி போயிடுறா. சவால் விட்டு கிணத்துல கை வச்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பணம் இல்லன்னு அர்த்தம். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படிப்பா ஹெல்ப் பண்றது? 5-10 பரவாயில்ல, டிடிஆர் வேஷம் போட்டு போற வரவங்க புடி கொடுக்கலாம். நீ விட்டுருக்கிற சவாலுக்கு ப்ளூ மவுண்டன் இன்ஜினை புடிங்கி வித்தாதான். அது கூட செய்யலாமே. அப்பா ஒரு ஐடியா. என்ன? வேற உங்க ஒப்பன் தர்பூசணி தலை இருக்கானே, அவங்கிட்ட கேட்டு பாரு. அவன் ரொம்ப மோசமானவன். நம்ம 2 பேரும் ஆள் மாறாட்டம் செஞ்சது தெரிஞ்சது. அவன் கிட்ட துரு பிடிச்ச துப்பாக்கி ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து 2 பேரும். ஓ, பப்பாடிக்கு அவ்வளவு வேலை செய்வானா? ஐடியா என்ன? நம்ம 2 பேரும் இந்துவை கடத்துறதுக்கு பிளான் போட்டோம்ல, அதே மாதிரி அவ அப்பனை கடத்தி அவன்கிட்ட 5 லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணா. அருமையான ஐடியா. இல்லடி பண்ணி அவங்க அப்பனையே கடத்தி அவங்கிட்டயே பணத்தை வாங்கி அவன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறது. அடாடாடா, எப்ப கடத்த போற? கடத்த போறே இல்ல, போறோம். மீனா வர ஓடியா. ஐயோ, இதென்ன உருட்டு கட்ட? இது சவுக்கு கட்ட. உள்ளவா சொல்றேன். இந்துவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணுமா? இல்லன்னா அவன் பொண்ணு கொடுக்க மாட்டானா? அந்த அழுக்கு தாடி விச்சு சொல்றான். 5 லட்சத்துக்கு எங்க போறது? 5 லட்சத்துக்கு எங்க போறதா? அவனையே கடத்திட்டு போய் அவங்ககிட்டயே பணம் வாங்குறத சவுக்கு கட்டியோட வந்திருக்கோம். முதலாளி பத்தி உங்களுக்கு தெரியாது. தலைவலினா கூட 1 ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்க மாட்டாரு. வெத்தலையை கிளி நெத்தியில ஒட்டிக்கிற பார்ட்டி. அவராவது 5 லட்சம் தரதாவது? இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? பணத்தை அவங்ககிட்டயா கேட்க போறோம்? அவன் பொண்ணு கிட்ட கேட்க போறோம். அப்பனு கொண்டுனா அவ பதறி அடிச்சுட்டு கொடுக்க மாட்டான். வந்துட்டான்பா, வாடா வா வா வா. வந்துட்டான். வந்துட்டானா? வந்தது சார் இல்ல, மிலிட்டரி. இது மிலிட்டரியா? நைனாவா? உங்க அப்பா எங்க அப்பா? எங்க அப்பா? ஹலோ ஹலோ ஹலோ. என்னது? ரோஸ் உனக்கு தாமா, வாங்கிக்கோ. தேங்க்யூ. சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, போயிடுங்க சார். என்ன நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார சொல்லாம விரட்டிட்டே இருக்க? வெரி பேட். சரி உட்காருங்க. வெரி குட். நான் வருவேன் தெரிஞ்சு எனக்காக டீ கூட ரெடியா வச்சிருக்கியா? டீ குடிக்கலாமா? குடிச்சு தொலைங்க. நான் ஆர்மில இருக்கிறப்போ எத்தனை வார்ஃபீல்ட பார்த்திருக்க தெரியுமா?
என் லைஃப முக்காவாசி இந்த துப்பாக்கி ரைபிள் பீரங்கி யுத்தத்திலேயே கழிஞ்சு போச்சுமா. ஏய் பாத்தியா, செகண்ட் வேர்ல்ட் வரையும் இந்த ஆள் தான் நடத்துற மாதிரி ரீல் விடுறானே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன கண்ட்ரோல்ல வளர்த்துட்டு இது அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. அந்த வேலையை கவனிச்சுட்டு இதை கவனிப்போம். இது ஆவறது இல்ல. தாங்க முடியல. சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிரைட்னஸே தெரியுது. என் பேலன்ஸ் லைஃப உங்ககிட்டயே ஒப்படைச்சலாம் நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுமா. டர்த்தி டர்த்தி பேட்டெல்லாம் டீ ஆயிடுச்சே. மீனா டார்லிங், நீ என்ன பண்ற? நான் பேட்டை கொடுக்குறேன், நீ நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வா. ஐயோ நானா? என்ன 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 தப்பு? நாம தான் ரொம்ப நெருங்கி வந்துட்டேன். ஒண்ணும் தப்பு இல்ல. பேட்டை கொடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வா. சார் முதலாளி. யாரு? பிச்சுவா? லைனா வருது. அவன் என்ன இந்த நிலைமையில பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகுறது? சார் நீங்களுமா? நீங்களுமாண்ணா? எனக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ள யாரா வேண்டானா? இல்லையே. அப்படியே டென்ஷனா இருக்கே. சம்திங் ராங். என்ன ஆக போகுது? இந்த எங்க போயிட்டா? தெரியல சார். அந்த இம்சம் பிடிச்ச மாப்பிள? தெரியல சார். டிரைவரு, மிலிட்டரிக்காரன்? அதுவும் தெரியல சார். அப்போ வீட்டுல யாருமே இல்ல. வீட்டுல இருந்து சொன்னா சாதாரண கத்திக்கு பயப்படுறான். மீன், நீ என்ன இன்னும் முதலாளியாவே நினைச்சு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற. இட் இஸ் ராங். நல்லா க்ளோஸா நெருங்கி வரணும். நான் உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன் தெரியுமா? அதான பார்த்தேன். என்னடா நம்ம திடீர்னு சிவப்பாயிட்டுமே நினைச்சேன். நீ கிட்ட இருந்தாலே நான் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். மீனா, உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற விஷயத்த இப்ப நான் சொல்ல போறேன். ஐ லவ் யூ. அறிங்க சார், நீங்க என் அப்பா மாதிரி இப்படி எல்லாம் பேசலாமா? அப்பாவா? அப்பாதான் சார். என்னமா அப்பான்னு சொல்லி அப்செட் பண்ணிட்டேன். நான் உங்க அப்பா இல்ல. மீனா, நீயும் என் பொண்ணு மாதிரி இருக்கே. மீனா, நீ என்ன லவ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஐ லவ் யூ நான் சொன்ன விஷயத்தை என் பொண்ணு கிட்ட சொல்லி மாட்ட வச்சிடாத. உன் காலில் வேணாலும் விழுகிறம்மா. மம்மி, சக்சஸ். சக்சஸ். ஏமாளற? ஐயோ ஐயோ ஐயோ, காரணத்தை சொல்லிட்டாளே. ஐயோ, தேம்பி அலறாளே. ஐயோ, இதுக்குதான் நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு உனக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் உன்னை எப்படி எல்லாம் வச்சு வாழ்ந்திருப்பேன். உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர விட்டுருப்பா. இப்போ உன்னை கெட்டு போயில. நீ அவனை டைவர்ஸ் பண்ணு. நான் உன்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் இல்ல. அவர் ரொம்ப நல்லவர். அவன் நல்லவனா? நீ எனக்கு வெம்பி அழுகிற? காளிங்கா, ஏன்டா என் பேச்சு அழுகுது? அவகிட்ட யாராவது வம்பு பண்ணியா? அட என்னையா ஏன் நோடி கேட்டுட்டு இருக்கீங்க? பக்கத்துல இருக்காள அவளை கேளுங்க. ஏமா அழற? தாத்தா, எனக்கு என் மாமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆச்சுன்னா என் மாமாவை பூச்செட்டி எடுக்க வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். நீ பொங்கி அலறதுக்கும் பூச்செடி எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அது வந்து மாமா வேண்டிக்கிட்டபடி பூச்செட்டி எடுக்காததால தூக்கத்துல கெட்ட கனவெல்லாம் வருது. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓ பாசமுடோ. காளிங்கா,
ஆமா, அந்த பையன்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்செடி எடுக்க சொல்லு. அதோ பிரதரே வந்துட்டார், நீங்களே சொல்லுங்க. என்ன தாத்தா? நான் தான் அவன் கூட பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. நீயே அவன்கிட்ட சொல்லி அம்மனுக்கு பூச்செடி எடுக்க எல்லா ஏற்பாடு பண்ணி சொல்லுப்பா. பிரதர், உனக்கு இந்துவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சிட்டா நீ பூச்சட்டி எடுக்கிறதா இந்து வேண்டி இருக்கா. போய் எடு. பூச்செடி தானே, எடுத்தா போச்சு. ஓ, பூச்சட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன, சட்டிக்குள்ள பூ வச்சு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே, சிம்பிள். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரிங்க பிரதர், நாளைக்கு எக்ஸ்ட்ரா 2 கை ரெடி பண்ணி வைங்க. எதுக்கு? நாளைக்கு தெரியும். நீ என்னமோ பெரிய புத்திசாலி, என்ன கண்ணாபின்னான் மாட்டி விட போறேன்னு பார்த்தா பூச்சட்டி பூச்சட்டி. என்ன இங்க வந்து ஆடிட்டு இருக்கீங்க? வாங்க பிரதர், அங்க எல்லாம் ரெடியா இருக்கேன். ஓ, இந்து என்ன ஃப்ளவர் பக்கெட் தூக்க சொல்லிருக்க. நீங்க சூப்பர் வில்லேஜ் மியூசிக்கல் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க, வண்டர்ஃபுல். எடுக்கிறது என்ன சாதாரண ஆளா? அமெரிக்காவில இருந்து வந்து ஒருத்தர் சட்டி எடுக்கிறான்னா அவன் நாங்க விட்டுருவோமா? அந்த சட்டிக்குள்ள பூல போட்டாச்சா? அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது என்ன சாதாரண விஷயமா? இப்ப வருது பாருங்க. யோ பூசாரி, சட்டியை கொண்டா. சீக்கிரம் கொண்டு வா, கையெல்லாம் பரபரங்குது. இது பரபரக்குதா? இப்ப வேக வச்சிடறேன். ஓ, கொண்டா சீக்கிரம். என்னது? திஸ் இஸ் பூச்சட்டி. இது தந்தூரி அடுப்பு. பூசாரி, பூச்சட்டி கொண்டு வாயா. எங்க லாங்குவேஜ்ல இதுதான் பூச்சட்டி. பேசாம கையில வாங்க. காலைங்க, இத கையில தூக்குனா கை வந்துடும். பாருங்க, மாலை போட்டாச்சு, களத்துல இறங்கியாச்சு. ஆத்தாவை மனசுல நினைச்சிட்டு சட்டியை வாங்குங்க. காலிங், சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தீ குச்சி கூட கொளுத்தது கிடையாது. இந்த விளையாட்டுக்கு நான் பாருங்க, அதே சின்ன வயசு, இப்ப பெரிய வயசு. சட்டியை வாங்குங்க. பூசாரி, சட்டியை கையில முடியா. அருள் வராத ஒருத்தர்கிட்ட எப்படிங்க கையில பூச்சட்டி கொடுக்குறது? எனக்கு அருள் வராது. பிரதர், பிரதர், மஞ்சள் தண்ணியை தெளிச்ச ஆடு மாதிரி உடம்பு ஒரு குலுக்கி தலையை ஒரு ஆட்டு ஆட்டுங்க. அருள் வந்துருச்சுன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். ஐயோ, எனக்கு அருள் வராது. வரணும். ஐயோ, வரவே வராது. வந்தே ஆகணும். வர வேண்டாம். விடு காலிங், விடு. வந்துருச்சு, அருள் வந்துருச்சு. சட்டியை கொடுங்க. ஆத்தா இப்படி எல்லாம் கத்த கூடாது, தப்பு. இந்த சாதாரண நெருப்பு ஆத்தாவை என்ன பண்ணும்? இந்த நெருப்பெல்லாம் ஆத்தாவுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இல்லையா? ஆத்தா இப்படி எல்லாம் குதிக்க கூடாது. ஏய் காலிங்கா, பிரதர், என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? நான் ஆத்தா பேசுறேன்டா. ஆத்தாவா? என்ன ஆத்தா? எதுக்கு ஆத்தா கூப்பிட்டீங்க? கைய நீட்டுடா. எதுக்கு ஆத்தா கைய நீட்டணும்? கேள்வி கேட்காம கைய நீட்டுடா. ஆத்தா சட்டசபையில எல்லாம் கேள்வி கேட்கறாங்க, நான் கேட்க கூடாதா ஆத்தா? நீட்டிட்டு கேளுடா. சரி ஆத்தா, இந்த ஆத்தா. ஐயோ, ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ, கை சுட்டு போச்சுடா. ராஜசேகரா, இந்த பார், நீ பெரிய மகாராணியா இருக்கலாம், ஆனா நீ கோயில் போறதுக்குலாம் உனக்கு துணையா வர முடியாது. நான் என்ன உனக்கு பாடி கார்டா? ஏதோ அத்தை சொன்னாங்க வர. என்ன சிரிப்பு? சட்டியை தூக்க வச்சு என் கையை சுட வச்சுட்டான்னு உனக்கு ஒரே கிண்டல். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். அப்போ உன்னை பாத்துக்கிறப்ப உங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. என்ன? அதையும் பார்க்கலாம், பார்க்கலாம். ஐயோ, என்ன விட்டுருங்க, நான் போட்டுக்க மாட்டேன். ஐயோ, நில்லுங்கயா, எதுக்கு அவனை தோத்துறீங்க? நிப்பா, நான் பேசுறேன். ஒண்ணு இல்லைங்க, அவனுக்கு மஞ்ச காமாலிங்க. மஞ்ச காமாலி சூடு போட்டா சரியா போயிடுங்க. நான் போட்டு மாட்டே நோட்டிட்டு இருக்கானுங்கண்ணா. மஞ்ச காமாலிக்கு சூடு போட்டா சரியா? சாதாரண சூடு இல்லைங்க, நல்ல பழுக்க காய்ச்சல் நேரம்ல 2 லிப்பிள் தான் வைங்க, இருக்கிற நிறைய ஓடி போயிரு. அண்ணா பிடிச்சாச்சு. அண்ணா பிடிச்சாடுங்களா, வட்டுங்களா? மஞ்ச காமாலிக்கு சூடு போடலாமே. அம்மா, பிரசாதம் எடுத்துக்கங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? இந்து, இந்து, இங்க இருக்க. நீ உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆமா, காலையில இருந்து ஏன் சரியா சாப்பிட மாட்டேங்கிற? என்னது? ஐயோ, என்னது இது? ஏய், இங்க வா, இங்க வா. அம்மா கண்ணு நல்லா பார்த்து சொல்லு, மஞ்சளா இல்ல? மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்குங்க, வெள்ளையா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஒழுங்கா சொல்லு. மஞ்சளா தாங்க இருக்கு. அதே நீங்களே சொல்லுங்க, கண்ணு மஞ்சளா இல்ல? ஆமா, கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இவர் பொய் சொல்றாரு. சும்மா இருமா. மாப்பிள்ளை என்ன பொய்ய சொல்லுவாரு? உன் கண்ணு மஞ்சளா தான் இருக்கு. கண்ணையே பார்க்காம மஞ்சளா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை? மாமா, நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க மாமா. மேட்டர் சொல்லு முதல்ல. நான் சொல்றேன். இந்துவோட கண்ணை நாங்க எல்லாருமே பார்த்தாச்சு, அது மஞ்சளா இருக்கு. நீங்களும் கரெக்டா பார்த்து சொல்லுங்க. காட்டு. கண்ணு வெள்ளை வெளியேன்னு மல்லிகை பூ மாதிரி இருக்கு. நம்ம சொன்னா நம்புவா போறானுங்க. எதுக்கு வம்பு? ஆமாப்பா, மஞ்சள் அரைச்சு அப்புனு மாதிரி இருக்கு. மாமா, என்ன சொல்றீங்க? அப்ப மஞ்ச கமல தானே? அதையும் நான் தான் சொல்லணுமா? ஆமா அக்கா, மஞ்ச காமல் தான். ஐயோ மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்க, இவனுக்கு ஒத்துக்க மாட்டானுங்களே. நாங்க ஒதுக்க மாட்டோம், நல்லா தெரியுதே. காலிங், போய் டாக்டர் கூட்டு வாங்க. டாக்டர் எங்க போய் தேடுறது?
எங்க தேட வேணாம். இங்க இருந்து 3வது தெருவுல திண்ணையில உட்கார்ந்து ஒருத்தர் சூடு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அப்படியே அமைக்கிட்டு வாங்க. வைத்தியனை பார்த்துட்டு வந்து மஞ்ச காமாலையை உண்டு பண்ணிருக்கிறியா? சரி விட்டு. எனக்கு ஒண்ணு இல்ல தாத்தா, என்ன விட்டு சொல்லுங்க. விட முடியாது. வைத்தியர் முகத்தை பத்தியா ஒரு ஒளி தெரியுது. அவர் சூடு போட்டா ஒண்ணும் ஆகாது. இந்த மாமா நான் இருக்கலமா, ஒண்ணு நீ பயப்படாத. உள்ளங்கால சரக்குன்னு ஒரு கோடு போட்டாருன்னு வையே, மஞ்ச காமால, பச்சை காமால, சிகப்பு காமால, ஆள் காமால சவுட்டுமா. சொல்றத கேளுங்க மாமா, எனக்கு மஞ்ச காமாலை இல்ல. அட ஏமா பயப்படுற? நான் இருக்கேன்ல. மஞ்ச காமாலைக்கு சூடு போட்டா தான் சரியாகும். வா வா. தாத்தா, அவர் பழி வாங்குறாரு. அவர் பேச்ச கேட்காதீங்க. யார் இவனா? இவன் போய் ஒன்னையே பழி வாங்கணும். தாத்தா நான் ஏன் வாங்கணும்? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கும் போட்டுருக்கு. மாமா பேசி ஒண்ணு பிரயோஜனம் இல்ல. புறா எனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. சொன்னா கேளு, சொன்னா கேளு. மஞ்ச காமாலை இல்ல. என்ன கைமாங்க? வேண்டாங்க. போடியா இன்னொரு காலுக்கு போடுறா. எங்க பரம்பரைக்கு யாருக்கு மஞ்ச காமால வரக்கூடாது. என்னாச்சு? உருட்டு நாய் என் காலையும் போட்டு விட்டுட்டான்பா. போடா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. முனீஸ், வாமா. என்ன மாமா? முனீஸ், ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. இனி எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கலம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட், நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ், முனிஸ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஸ், ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். எங்க மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஆ. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள். சாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதல்ல, தோர தண்ணி ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? டேய் என்னங்கல? டேய் நீயடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா, கல்லக்கீழ போடுறா. என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா?
டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா ஓடு ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண அதை பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. Yes, you are the best. Yes, you are the best. Going a night upon a rubber double line. Wicked. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராது? இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார்? நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டே? நான் வர மாட்டேன் நீ சார். வரணும். நோ உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது மூஞ்சி எது கண் எது மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன போயா?